கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய காலை நேரத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். யாருன்னா போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றார். இந்த ரூத் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மோவாப்பிய பெண் அப்படின்னு சொல்லி வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. மோவாப் அப்படின்னா சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி. உங்களுக்கு வேதத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ஆதியாகம புஸ்தகத்துல ஒரு தப்பான உறவினால் பிறந்த ஒரு பிறப்புல வந்தவங்க தான் இந்த மோவாப்பியர். அந்த மோவாப் சபிக்கப்பட்டவங்க. இந்த மோவாப் தேசத்துக்கு தான் நகோமி பிழைக்க போறாங்க. அங்கதான் தன்னோட மகனுக்கு ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் வைக்கிறாங்க. அவங்க பேரு தான் ரூத். இந்த ரூத் மோவாப் தேசத்திலிருந்து பெத்லஹேமுக்கு வந்துடுறாங்க தன் மாமியா கூட. நீங்க நிறைய படிக்கலாம். அதாவது மாமியாவுக்காக அவங்க தன்னையே அர்ப்பணிச்சு வர்றாங்க. இதுல என்ன ஒரு அருமையான ஒரு பாடம் நமக்கு இருக்குன்னா, மோவாப் தேசத்திலிருந்து அவங்க என்ன பண்றாங்க, பெத்லஹேமுக்கு வராங்க. மோவாப் தேசம் அப்படிங்கிறது சபிக்கப்பட்ட பூமி. பெத்லஹேம் என்பது அப்பத்தின் வீடு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப வந்துட்டதுனால அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறாங்க, என்ன ஏதுங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனா சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பூமிக்கு வந்துடுறாங்க. அப்பதான் அந்த போவாஸ் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இப்ப நமக்கு என்ன அவர் என்ன சொல்றாரு, இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாமும் நிறைய நாட்கள்ல நம்ம இந்த மோவாப்பிய தேசத்து மக்களை போலதான் நம்ம இருக்கிறோம். அநேகமான சாபங்கள் நம்ம சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச சாபம், அவர்கள் செஞ்ச பாவத்தினால் உண்டானது, அல்லது நாமளே ஒரு சில காரியங்களை சாபத்தை சம்பாதிச்சிருப்போம். இப்படி இந்த சாபத்தின் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அப்பத்தின் வீட்டுக்கு போயிடணும். இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளுக்கு கீழாக நம்ம போயிடணும். அப்ப முதல்ல நம்ம செஞ்ச காரியங்களுக்கு, கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்துருவார். அந்த பலன் தான் நாம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கிறோம், வேதனைகளை அனுபவிக்கிறோம், பிரச்சனைகளை அனுபவிக்கிறோம், பல பண கஷ்டங்கள்ல, கடன் பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நாம செஞ்ச செய்கைக்கான பலன். இப்ப நாம அதையெல்லாம் விட்டுட்டு, அந்த மோவாப்பை விட்டுட்டு எங்க போறோம், பெத்லஹேமுக்கு போறோம், அப்பத்தின் வீட்டுக்கு போறோம், இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளுக்கு கீழாக போறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்கு கீழாக நம்ம என்ன பண்றோம், நம்ம போகணும். இங்க இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அதை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. எனக்கு அதெல்லாம் எது வேண்டாம், எனக்கு பாரம்பரியம் வேண்டாம், நான் பிறந்த ஊர் வேண்டாம், அது சபிக்கப்பட்ட ஊரா இருக்கு, அந்த பழக்க வழக்கம் வேண்டாம், அந்த தன்மை எனக்குள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் முதலை தள்ளிட்டு எங்க போறாங்க, நேரா அப்பத்தின் வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போவாஸ் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளுக்கு கீழாக நீ வந்ததுனால உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அப்ப நமக்கு நிறைவான பலன் கிடைக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்கு கீழாக நம்ம வரணும், அவருடைய வழிநடத்துதலுக்கு கீழாக வரணும், அவருடைய போதனைக்கு கீழாக நம்ம வரணும். அப்படி வர்றப்ப நமக்கு என்னன்னா நிறைவான பலன் கிடைக்கும். பலன்லயே சாதாரணமான பலன் கிடையாது, நிறைவான பலன். இல்லைங்க நாங்க கிறிஸ்தவர்களா தான் இருக்கிறோம், ஐ எம் a born Christian அப்படின்னாலும் நிறைய பேர் சொல்லிக்குவாங்க. எது சொன்னாலும், எப்படி நீங்க பிறந்திருந்தாலும், நம்முடைய செய்கைகளின் நிமித்தம் நாம் கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாக இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளின் நிமித்தம் நம்ம கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக இருக்கணும், செட்டைகளுக்கு கீழாக இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மகா உன்னதமான தேவன்
இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல நம்ம எல்லாம் அரவணைக்கணும், நம்ம எல்லாம் ஒன்றிணைக்கணும், நாமெல்லாம் பாவத்துல விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் எத்தனையோ விஷயங்களை நமக்கு முன்னுதாரணமா வச்சுட்டு போயிருக்காரு. அப்ப அவரை பின்பற்றுகிறவர்களா, அவரோட செட்டைகளுக்கு கீழே நாம போயிட்டோம்னு வைங்களேன், எனக்கு எல்லாமே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்துக் கொள்வார் அப்படிங்கிற அந்த அவரிடத்துல நம்மை ஒப்படைச்சு நாம போயிட்டோம்னா நிறைவான பலன் கிடைக்கும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக இருக்கிறதுனா என்ன தெரியுமா? உண்மை இருக்கணும், அன்பு இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், நேர்மை இருக்கணும், தயவு இருக்கணும், கனிவு இருக்கணும், இச்சை அடக்கம் இருக்கணும். இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா நமக்கு நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான பலன் நமக்கு கிடைக்கும். சாதாரணமா நாம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்னு சொல்லிக்கலாம், ஆனா அதன்படி நடக்கிறோமான்னு பார்க்கணும். இந்த காலை நேரத்துல கிறிஸ்துவின் செட்டைகளுக்குள்ளாக வாங்க, இயேசுவின் செட்டைகளுக்குள்ளா வாங்க, கிறிஸ்துவின் நிழலிலே தங்குங்க. அப்பதான் நாம் என்ன பண்ண முடியும் தெரியுமா? சுதந்திரமான பறவைகளா இருக்க முடியும், நிறைவான பலனை, நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றவர்களா இருக்க முடியும். செய்வீங்களா? கண்டிப்பா செய்யணும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா தான் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எப்படி நாங்கள் இந்த உலகத்திலே பழைய வாழ்க்கையில நாங்கள் செய்த கிரியைகள், செயல்களுக்கான பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து, இந்த அக்கிரமத்திலிருந்து, இந்த மீறுதலிலிருந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டு உம்முடைய செட்டைகளுக்கு கீழாக, உம்முடைய நிழலிலே நாங்கள் தங்கி, நீர் தருகிற அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை, நிறைவான பலனை நாங்கள் சுதந்திரித்து அதுல பயன்பெற நீங்க கிருபை பாராட்டு. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென்.